5,73,48,291 வாக்காளர்கள், 4,023 வேட்பாளர்கள், 75,064 வாக்குச்சாவடி மையங்கள், 300 கம்பெனி துணை ராணுவனம், 1,20,000 தமிழக காவலர்கள், 3,40,000 தேர்தல் பணியாளர்களோடு தேர்தல் திருவிழா ஜனநாயக கடமையாற்றுவதற்காக வாக்குப்பதிவு என்பது இன்று காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளியில் இருக்கும். இங்கு 3 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு என்பது காலை 7 மணிக்கு தொடங்கும். முன்னதாகவே ஏஜென்ட்கள், கட்சிகளுடைய ஏஜென்ட்கள் வந்திருக்கிறார்கள். போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய பட்டியல் என்பது வாக்காளர்களுக்கு எளிதாக தெரிந்து கொள்ளும் வகையில் வரிசை எண் இருக்கிறது, வேட்பாளருடைய பெயர் இருக்கிறது, வேட்பாளருடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது, அவங்களுடைய கட்சியுடைய பெயர், அவர்களுக்கு வழங்கப்பட்ட சின்னம், இதையெல்லாம் அச்சிடப்பட்டு இங்கு ஒட்டப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரத்திலையும் இதே போல வரிசை எண் இருக்கும், வேட்பாளருடைய பெயர் இருக்கும், வண்ண புகைப்படமாக வேட்பாளருடைய புகைப்படம் இந்த முறை இடம்பெறுகிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட சின்னம் உள்ளிட்டவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தேர்தல் திருவிழாவில் ஜனநாயக கடமையாற்றுவதற்கான வாக்குப்பதிவு என்பது 7 மணிக்கு தொடங்குகிறது. அதற்கு முன்னதாக தற்போது மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. தேர்தல் போலிங் ஆபீசர்ஸ் முன்னிலையில், மைக்ரோ அப்சர்வர் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மாதிரி வாக்குப்பதிவுகளை பதிவு செய்து வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்களிப்பதற்கு ஏதுவாக தயார் நிலையில் இருக்கிறதா என்பதைத்தான் இந்த மாதிரி வாக்குப்பதிவு மூலமாக உறுதி செய்கிறார்கள். அது முகவர்கள் முன்னிலையில் அதற்கான பணிகள் நடைபெறுகிறது. பிரிசைடிங் ஆபீசர் முன்னிலையிலும் நடைபெறுகிறது. பெண்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இதற்கான பணிகள் என்பது நடைபெறுகிறது. பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் தமிழக காவலர்கள் மற்றும் துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்போடு தொடர்ந்து வந்து இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற உள்ளது. முன்னதாக தற்போது மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறதை பார்க்கின்றோம். பாஸ்கர் பார்க்கிறது போல சில இடங்களில் பிங்க் வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது பெண் அதிகாரிகள் முழுக்க நிர்ணயிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாக்கு சாவடியை தான் பார்க்கின்றோம். திஸ் சம் விஷயம் வித் ஆடியோ. பாஸ்கர் நம்ம மீண்டும் இணைவோம். நம்மோட தாய்மானவனும் இணைந்திருக்கிறார். நம்ம காலாகாலமாக வாக்களித்தா கூட நம்ம அந்த பூத்துக்கு போகும்போது எப்படி வாக்களிக்கணும், என்ன ப்ரொசீஜர், முதல்ல என்ன சொல்லுவாங்க, அப்புறம் என்ன ஆகும், எப்படி வாக்கு குத்தினப்புறம் அதை முடிஞ்சிச்சா இல்லையா, சத்தம் கேட்டோன்னே வெளில வரணுமா, எப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்கும் இன்றைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ப்ரொசீஜர் பற்றி விரிவாக சொல்லுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் சேகரித்திருக்கக்கூடிய தகவல்களையும் சேர்த்தே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு மாதிரி வாக்குச்சாவடி மையம், அதோடைய ஹைலைட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதி திருவான்மையூர், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவான்மையூர் பள்ளியில் மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் 9க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடியில் பார்த்தோம் என்றால் விசாலமான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய நபர்கள் சரியாக தன்னுடைய வாக்குச்சாவடியை கண்டறிவதற்காக கலர்ஃபுல்லாக, அதாவது பிங்க் நிறம், நீல நிறம் உள்ளிட்ட நிற அடிப்படையில் வாக்குச்சாவடிகளுக்கான வழிபாதை என்பது அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்துடைய ஜனநாயக திருவிழா தேர்தல் என்பது சரியாக சட்டமன்ற தேர்தல் காலை 7 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 5.73 கோடி பேர் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக கருதப்பட்டிருக்கிறாங்க. 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பார்த்தோம் என்றால் 300 கம்பெனி துணை ராணுவ படையினரோடு பாதுகாப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 5,938 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கூடுதல் கண்காணிப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 4,085 வாக்குச்சாவடிகளில் 978 இடங்களில் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நட்சத்திரங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் பெருவாரியான நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நட்சத்திரங்கள் வாக்களிக்கிறாங்க. நாம் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் நடிகர் அஜித் குமார் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக காலை 7 மணி அளவில் வாக்களிப்பதற்காக வருகை தர இருக்கிறார். குறிப்பாக சென்னையில் மட்டும் 198 பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 31 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. காலை 6 மணியில் முகவர்கள் முன்னிலையில் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரி மாதிரி வாக்குப்பதிவை தொடங்கியிருக்கிறாங்க. மாதிரி வாக்குப்பதிவு என்பது இங்கு இருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பெட்டி என்பது முறையாக இயங்குகிறதா என்பதை முகவர்கள் முன்னிலையில் தொடர்ந்து காட்டப்படுகிறது. இதன் பிறகாக அது ரீசெட் செய்யப்பட்டு இந்த மாதிரி வாக்குப்பதிவு முடிந்த பிறகாக இந்த முகவர்கள், அதாவது
அதாவது சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியை சார்ந்த முகவர்கள் தற்போது முதலாவதாக வாக்களிக்க இருக்கிறாங்க. அதன் பிறகாக 7 மணிக்கு மேலாக பொதுமக்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க. மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி வாக்குப்பெட்டி சீலிட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பப்படக்கூடிய வரைக்கும் முழுமையாக வாக்குச்சாவடிகள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. இதற்காக மாவட்ட மற்றும் மாநில அளவில் தேர்தல் கண்காணிப்பு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் வசதி, மின் வசதி, கழிவறை வசதி மற்றும் கைப்பிடியுடன் கூடிய சாய்தளம் என மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல்சேர் வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் பொறுத்தமட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் திரைப்பிரபலங்கள் என முக்கிய வாக்குச்சாவடிகள் என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் குடும்பத்தினர் தேனாம்பேட்டை SIT கல்லூரியில் வாக்களிக்க இருக்கிறாங்க. அதேபோல் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நீலாங்கரி மாநகராட்சி பள்ளியிலும், நடிகர் அஜித்குமார் நாம் இருக்கக்கூடிய திருவான்மையூர் மாநகராட்சி பள்ளியிலும் வாக்குகளை செலுத்த இருக்கிறாங்க. இதே போல நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் குடும்பத்தினர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலையும், நடிகர் சிவகுமார் குடும்பத்தினர் மற்றும் பிற நட்சத்திரங்கள் தீநகரில் இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபாவிலையும் வாக்குகளை செலுத்த இருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்தமட்டில் பிரேமலதா விஜயகாந்த், தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பத்தினர், நடிகர் வடிவேலு உட்பட பலரும் சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய காவேரி மேல்நிலைப் பள்ளியில் தங்களுடைய வாக்குகளை செலுத்த இருக்கிறாங்க. இப்படியாக நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளில் விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு நபர் வாக்களிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கையில் வாக்களிக்கக்கூடிய 16 ஆவணங்கள் இருக்கின்றன. அந்த ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணங்களை எடுத்து வர வேண்டும். வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடிய பட்சத்தில் முதலாவதாக இங்கு இருக்கக்கூடிய போலிங் ஆஃபீஸர் 3 ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்க. அதில் போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 இவர்கள் 3 பேரை நேரில் அணுகணும். முதலாவதாக இருக்கக்கூடிய நபர் வாக்காளருடைய அடையாள அட்டையை பார்த்துவிட்டு அவர்களுடைய பாகம் எங்கே இருக்குது, அவர் இங்கே வாக்களிக்க தகுதியான நபரா என்பதை வாக்காளர் பட்டியலில் தேர்வு செய்வாங்க. இந்த தேர்வு செய்யக்கூடிய பணிகள் இங்கே நடைபெறும். இந்த பணிகளில் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த டிக் செய்யப்பட்டு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய போலிங் ஆஃபீஸர் 2வது நிலையில் செல்வாங்க. 2வது நிலையில் பார்த்தோம்னால் வாக்களிக்கிறாங்க அப்படின்றதுக்கான தகுதியின் அடிப்படையில் அவர்கள் விரல்களில் மை என்பது வைக்கப்படும். இதன் பிறகாக போலிங் ஆஃபீஸர் 3க்கு செல்வாங்க. அங்கே தான் கண்ட்ரோல் யூனிட் மற்றும் இதர பிற அந்த மின்னணு வாக்குப்பெட்டியில் வாக்களிப்பதற்கான அந்த கண்ட்ரோல் செய்யக்கூடிய பணிகள் என்பது நடைபெறும். அந்த பணிகளை பிரெசிடிங் ஆஃபீஸர் முன்னிலையில், இங்கே இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி முன்னிலையில் அதற்கான பணிகள் என்பது நடைபெறும். அதன் பிறகாக வாக்களிக்கக்கூடிய இடத்திற்கு செல்வாங்க. யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பது தெரியாமல் இருப்பதற்காக இங்கே மறைக்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கண்ட்ரோல் யூனிட்ல அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்ட பிறகாக நேரடியாக அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்றத பதிவு செய்ய முடியும். பதிவு செய்தோன்னே ஒரு ஒலி எழுப்பப்படும். ஒலி எழுப்பப்பட்ட உடனாக வாக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது உறுதி செய்யப்படும். அதன் பிறகாக விவிபேட் இயந்திரம் என்பது வைக்கப்படுகிறது. யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்வதற்கான இயந்திரத்திலையும் யாருக்கு வாக்களித்தோம் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகும். இப்படியாகத்தான் ஒரு விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையும் இருக்கிறது. மொத்தமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பிரெசிடிங் ஆஃபீஸர் முன்னிலையில் தான் இது போன்ற கண்காணிப்பு பணிகள் அனைத்துமே முழுமையாக நடைபெறும். அதே போல சென்னை போன்ற பெருநகர ஒரே பள்ளியில் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதால் சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் இங்கே பகுதிக்கு வரும்போது எந்த வாக்குச்சாவடி எங்கு இருக்கிறது என்பது போன்ற குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் அந்த நிறக்குறியீடின் அடிப்படையில் அவர்கள் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்ற ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாக பாகத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாக்காளர்கள் தங்களுடைய பாகம் எங்கே இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருக்கின்றன. அந்த விவரத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அறையை அணுகி நேரடியாக வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் பிரெசிடிங் ஆஃபீஸர் தற்போது வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக இயங்குகிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தற்போது அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதன் பிறகாக இந்த மாதிரி வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற பிறகாக மின்னணு வாக்குப்பெட்டி என்பது ரீசெட் செய்யப்பட்டு இதன் பிறகாக ஏஜென்ட்டுகள், அதாவது BLAக்கள், சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி சார்ந்த BLAக்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுடைய BLAக்கள் முதலாவதாக வாக்களிப்பாங்க. அதன் பிறகாக 7 மணிக்கு மேலாக பொதுமக்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஓகே தாய்மானவன், இப்போ நம்ம ரீல்ஸ் யுகத்தில் அதோடைய உச்சத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இது. இந்த செல்ஃபோன் அங்கே உள்ளே கொண்டு போய் வாக்குப்பதிவெல்லாம் பதிவு செஞ்சு ரீல்ஸ் போட்டால் என்ன ஆகும்? நிச்சயமாக அரசியல் கட்சிகள் சேர்ந்த பிரதிநிதிகள் தற்போது இங்கே வந்திருக்கிறாங்க, BLAs வந்திருக்கிறாங்க.
அதே மாதிரி பிரெசிடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர்னா அனைத்து துறை அதிகாரிகளுமே தற்போது இந்த தேர்தல் நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. இதற்கென ஒரு பிரத்யேகமான பை என்பது தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பையில் உள்ளே வரக்கூடிய நபர்கள், அதாவது வாக்காளர்கள், அந்த பையில் தங்களுடைய செல்போனை வைத்து செல்ல வேண்டும் என்பது இந்த முறை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, கடந்த முறை அதற்கு முந்தைய தேர்தல்கள்லாம் பார்த்தோம் என்றால் இந்த ரீல்ஸ் யுகத்தில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பலதரப்பட்ட பொதுமக்களுமே வந்து தாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் செல்போனில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று படம் பிடிப்பதும் வீடியோ எடுப்பதும் எடுத்து தொடர்ந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய வகையில் அது போன்ற சூழல் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அதனை தடுப்பதற்காகவும் இந்த முறை பார்த்தோம் என்றால் அதற்கென்று ஒரு பிரத்யேக பை, செல்போனை வைப்பதற்கான பை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 1 முதல் கிட்டத்தட்ட 10 செல்போன்கள் வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உள்ளே சம்பந்தப்பட்ட வாக்காளர் சம்பந்தப்பட்ட வாக்களிக்கும் மையத்திற்கு வரும்போது அந்த செல்போனை அதில் வைத்துவிட்டு தான் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை இதனை கண்காணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் என்றால் யாருடைய செல்போன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களும் வழங்கப்பட்டு அதற்கான டோக்கனும் வழங்கப்படுகிறது. வாக்காளர் நேரடியாக வாக்களித்து விட்டு திரும்பி மீண்டும் வெளியே செல்லும் போது மட்டும்தான் அந்த செல்போனை பெற்று செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த முறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த ரீல்ஸ் எடுப்பதோ அதே போல சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதோ உள்ளிட்டவை வந்து தடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்கள் தனியாக வாக்களிப்பதற்கு ஏராளமான பிங்க் நிற பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பூத்துகளில் முழுமையாக பார்த்தோம் என்றால் பெண் அதிகாரிகளே பணியாற்றுறாங்க. அதே போல தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் பலரும் வந்து வாக்களிக்கிறாங்க. குறிப்பாக தீநகர், சாலிகிராமம், அதே போல் நாம் இருக்கக்கூடிய திருவான்மையூர், நீலாங்கரை, ஸ்டெலா மேரிஸ் கல்லூரி உள்ளிட்ட பல பகுதிகளில் திரைப்பிரபலங்கள் வாக்களிப்பதால திரைப்பிரபலங்களை பார்ப்பதற்காகவே ஏராளமான ரசிகர்கள் வரக்கூடும் என்பதால காவல்துறை இந்த பகுதியில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பிட்ட இந்த வாக்குச்சாவடிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் உள்ளே நுழையாத வகையில் சுமார் 100 மீட்டர் முதல் 300 மீட்டர் தொலைவிலேயே வந்து அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கிறது. நடிகர் அஜித் குமார் நாம் இருக்கக்கூடிய இந்த திருவான்மையூர் வாக்குச்சாவடிக்கு வர இருக்கிறார், வாக்கு செலுத்த இருக்கிறார். காலை 7 மணிக்கே தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அவர் வருகை தர இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அவர் வழக்கமாக 7 மணிக்கெல்லாம் முதல் ஆளாக வந்து கியூவில் நின்றுடுவார். அந்த வகையிலே இந்த முறையும் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. செல்ஃபோனெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே கொண்டு போனால் உள்ளே பூத்துக்குள்ளே கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு பை ஸ்பெசிஃபிக்காக ஒரு பவுச் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு டோக்கனும் கொடுக்கப்படும். அதையும் மீறி அவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவி உள்ளே எடுத்துகிட்டு போய் ரீல்ஸ் போட்டால் உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. 1,28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.